இன்றைய நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். ஆனா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தாதான் மனுஷன். சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? என்ன ஒரு அண்ணாமலை வந்துட்டாரு. அவனை விடுங்க, அவன் கிடையாது சில்லற பையன். பள்ளிக்கூடம் போயிருந்தாரு லண்டன். ஆமா. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? கீழே படிச்சு என்ன முடியுமோ சாதிச்சிட்டாரு. இப்ப மேல படிச்சு சாதிக்க போறாரு. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளோதான். சொல்லப்போனால் எனக்கு என்ன புரியல. பயமே இல்லையா யாருக்கு? உங்களுக்கெல்லாம். என்னை பொறுத்தவரையும் காலி பெருங்காய டப்பா குசும்பு எப்பயுமே குசும்பு. முன்னாள் ஐபிஎஸ்ங்க. இவன் ஐபிஎஸ்ஸா? நான் நம்ப மாட்டேன். இவர் ஐபிஎஸ் தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுன்னுக்குறாங்க. நான் போலீஸா நினைக்கல, அவ்வளவுதான். அப்ப என்ன நினைக்கிறீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். சிங்கமா எனக்கு போலீஸ்ன்றதுல உடன்பாடு இல்ல. பார்த்தா அப்படி தெரியல. இல்ல, உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. ஒரு தொண்டர் வந்து ஒருத்தர் போன் பண்ணி, ஆனா நான் கொலை பண்ணிடுறேன், என்ன ஜாமீன்ல எடுத்துருங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. ஊர்ல இருக்கிற அக்யூஸ்ட் அத்தனை பேரும் இப்ப பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு தான் போறான். ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குது. அப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களா மற்ற கட்சிகளா? அதாங்க அவங்க எங்க நிரந்தரமா ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சியை பர்மனண்டா சொல்லுங்க. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்க எல்லாம் தொடர்ந்து இருக்காங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்துல சேர்க்காதீங்க. ஏன்னு மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நீங்க எங்கன்னா குரங்கு பாருங்க, தாவாது. அது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்போ சின்னையா கேட்டிருக்கிறாரு, ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் தரல? நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் வந்து தருமபுரியில் ஒரு கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியது. டிக்ளேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அவரை எடுத்துட்டு உன் பொண்டாட்டியை போட்டுக்கிற நீங்கள் எங்களை பார்த்து அவருக்கு கொடு இவருக்கு கொடுன்னு சொல்கிற தகுதி எந்த 1% இருக்கா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இல்ல, அவர் வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறார். அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான். இப்போ அவரு ராமதாஸோட வாரிசு இல்லையா? அப்போ அவரு ஐயோ ஐயோ, நீ ராமதாஸ் புள்ள இல்லையா? சௌமியா உன் பொண்டாட்டி இல்லையா? நான் அவரை கேட்டிருக்கணும்ல. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்க. இப்போ அவங்க குடும்பத்துல வாரிசு இல்ல. ஆமா, வேற ஆளே இல்லையா கட்சியில அப்படின்னு கேட்கிறாரு. அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். உன் முன்னாடி விட்டா வேற ஆளே இல்லையா எம்பி நிறுத்துறதுக்கு? நியாயமான கேள்விதான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு, இனிமே எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? ரைட்டா. இப்ப போன எலெக்ஷன்ல எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சாரு? ஆமால. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற. அப்படி ஒரு வேளை நான் வச்சேன்னா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொன்னாரு ஐயா. நம்ம ஐயாவா? உங்க ஐயா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 10.5% இடஒதுக்கீடு நான் கேட்க மாட்டேன். இல்ல, அவர் பேசுனத நீங்க வந்து சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரி சொல்ல. நீங்க கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமாகுது. நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னை அரசாட்சி பண்றது எங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். ஸ்டாப் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா, சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. ரெண்டாவது, இந்த 10.5% சொல்றாரு இல்ல, அது போன 2021 தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக தரவுகள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். பொறுக்க முடியாட்டினா நீ யாரோட அந்த 10.5 யார்கிட்ட கேட்டு யாருக்காக உழைச்சி யாரோட வாங்கினி அங்கதான் போய் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடிய டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? இல்ல ஐயா மானஸ் இந்த விஷயத்துல, அதாவது
உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா, எனக்கு அவமானம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கேட்கல, அவரோட பையன் அன்புமணி கேட்டுக்காரு, பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி 10.5 வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆள் அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. ஆக ஏதோ நடக்க போகுது. எவ்வளவு தில்லு பாருங்க ஐயாக்கு. என்னதான் வயசானாலும் குரங்கு மரத்தை தாண்டது விடுதான். ஆமா, யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. நடத்தி காட்ட போறோம். ஏதோ பண்ண போறேன். என்னன்னா போச்சிருவேன், அழிச்சிருவேன், பள்ளம் தோண்டி பொச்சிருவேன் சொல்றான்ல, அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுறது தான் எங்களுக்கு வேலையாகுது. எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு நீங்க வேற ஏம்மா அடிய நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. இப்படி தைரியமா பேசுறீங்க. விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க. ஏதாவது ஆக போகுது. கூட்டத்தை பாத்தீங்களா? கூட்டத்தை பாத்தீங்களா? இப்படி கூட்டம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எங்க அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு. அவங்களுக்கு இங்க ஓட்டே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவ அர்ஜுனுங்கிறோம் பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை அது. லாட்டரியில் பணம் தானே விழும், லாட்டரியில் குழந்தைய வந்து விழுந்துருச்சு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இடையில வந்தாரு, இடையில போயிட்டாரு பாத்தீங்களா? ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க கலவரம்? அவர் சொன்னதான் கேட்டோம். சொல்லிதான் பாருங்களேன். எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிதுக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரி பதவி ராஜினாமா பண்றேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள்கிட்ட போக சொல்லுங்க, செருப்பால் அடிப்பாங்க. அந்த நாய் காலையில செருப்படி 5 விடும்னு சொல்லி வை. இந்த சீமான் சொன்னாரு, உண்டியில் செல்போனை போட்டால் அந்த ஃபோனை எடுத்து வள்ளிக்கிட்ட பேச போகிறாரா முருகன் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருந்தா, ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி, நாங்க கேட்காததா பச்சையா வண்டியா யாரை பத்தியும், ஐயோ அசிங்கமா அந்தரங்கத்தை பத்தியும், குடும்பத்தை பத்தியும், பெண்களை பத்தியும் நீங்க பேசவே இல்லையா? தப்பு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது. வந்து கேட்கறதுக்கும் ஞாதி இல்லாதவன், நான் பதில் சொல்றதுக்கும் தகுதி இல்லாதவன். இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? பண்ணிக்கிட்ட போய் கல் எடுத்து அடிச்சு அந்த பண்ணி மேல இருக்கிற சேரு நம்ம மேல தான் படும். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். திமுக சார்ந்தவங்களை அசிங்கமா பேசுறாரு, திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர் அசிங்கமா பேசுறாரு, எல்லாரும் பொறுத்துனே போறீங்க. என்னையா போட்டு கொடுக்குறேன்? அதான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு முட்டாள்னு சொல்றேன். உன்ன என்ன சொல்ல சொல்றீங்க? ஒரு முட்டாளுக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? கேட்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா கேட்பேன். தேர்தலுக்கு வருவான்ல, வந்துதானே ஆகணும். அவன் சொல்லாதீங்க, பெரிய ஆளுங்க. யாரு இவனா? பெரியவன் இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான் பாத்தீங்களா? சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒன்று தான் அவருக்கு ஆயுதம். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உணவு வச்சிட்டு போயிடாதியா? போட்டோ மட்டும் இல்ல, ராணுவ பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாரு. ஆமா, AK-47 வேற AK-74 பாருங்க. அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான்யா. தட்டன்னு சுத்தி சுடுதான். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சார் செல்ஃபின்றானா, கோயில போட்டு கொளுத்துங்க சார் ஆள் கட்சானா. ஐயோ செத்துருவனே, தாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். அந்த அடிக்கடி சொல்லுவேன், அந்த பக்கமே போல பொய் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் ஆதரவாளர்களுக்கு உலகம் பூரா இருக்கிட்ட பணத்தை வாங்கிக்கினேன், அந்த பணத்தில் குளிர் காஞ்சிக்கினேன். நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் பணக்காரன்லாம் ஏழையாக்கி இப்போ போகிறவங்களாம் என்ன கதியில் போகிறான். இத்தனை லட்சம் வச்சுருந்தேன், இந்த தொழிலில் இருந்தேன், என்னை ஏழையாக்கிட்டாரு அப்படி தானே சொல்லிட்டு போகிறான். என்ன பேசாம இருக்க அந்த ஆளு? என்ன ஆரன் சவுண்ட் ஊழ சவுண்டா கேக்குது? என்ன அந்த ஆளு? ஏன் உசுறு இருக்கா இல்லையா? சொல்லி தெரியாம உசுரை எடுக்காம என் உசுறு போகாதுல.